மத்தேயு 25ஆம் அதிகாரம் அதனுடைய 1 to 10 வரை. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 to 10 வரை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அடைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கு போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. கதவும் அடைக்கப்பட்டது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேத வசனத்தின் தியானத்திற்காக காலத்தை பிரயோஜனப்படுத்து என்கிறதான தலைப்பில் ஆவியானவர் நம்ம கூட பேசுவாராக. ஸ்தோத்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருக்கிறதான காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு 4 காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த வேத வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. ஆனாலும் இன்றைக்கு ஆவியானவர் நம்ம கூட பேசக்கூடியதான 4 காரியத்தை நான் சொல்லுகிறேன். முதலாவது காரியம், புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களுமாகிய கன்னிகைகள். இரண்டாவது காரியம், ஆயத்தம் இல்லாத கன்னிகைகள். மூன்றாவது, நித்திரை மயக்கம் அடைந்த கன்னிகைகள். நான்காவது காரியம், ஏமாற்றம் அடைந்த கன்னிகைகள். முதலாவது, புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களுமாகிய கன்னிகைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 to 24 வரை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கையை உயர்த்துவர சொல்லுங்க. 24வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 24வது வசனம், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீடை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்காதவர்கள் புத்தி இல்லாதவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் புத்தி உள்ளவர்கள். அப்போ இந்த வசனத்தில் நல்லா கவனிக்கும் பொழுது யார் புத்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க? பிதாவின் சித்தப்படி செய்கிறவர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய திட்டத்தின்படி நடக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள், எந்த ஒரு உலக சூழ்நிலைகளுக்கும் தங்களை விட்டு கொடுக்காம மணவாளன் வருகிறதற்காக காத்திருக்கிறதான மணவாட்டிகளாக எப்பொழுதும் இருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தான் புத்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது நீங்க எவ்வளவு கை தட்டி துள்ளினாலும், எவ்வளவு தீர்க்க தரிசனம் பேசினாலும், எவ்வளவு அந்நிய பாச பேசினாலும், அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தாலும், சுருக்கி சொல்றேன், எவ்வளவு நம்ம கிராமங்கள் தோறும் டிராப்ட் கொடுத்தாலும், எவ்வளவு ஆண்டவரை இப்பொழுதும் உண்மையாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாலும்,
நம்மையே கொஞ்சம் நிதானித்து பார்த்து, நாம் புத்தி உள்ளவர்களா, ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறவர்களா, அதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறவர்களா என்று சொல்லி பார்த்து நாம் இன்றைக்கு நிதானித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் கேட்டுக்கொள்கிறார். அல்லேலூயா. கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். ஆகவேதான் சுவிசேஷம் எவ்வளவு கேட்கப்படுகிறதோ அவ்வளவுக்காக ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்கு நேராக அநேக ஜனங்கள் போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடியதான ஒரு நபராக இருந்தால் நீ ஆராதிக்கிறதல்ல, கர்த்தருடைய சித்தத்திற்காக, கர்த்தருடைய திட்டத்திற்காக நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், இருதயத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட ஜனமாக இருக்கிறோம்? எப்படி? ஆண்டவரை யாராலையும் ஏமாற்றவே முடியாது. மற்ற பாயிண்ட் நீங்களே சொல்லணும். ஆண்டவரை யாராலையும் ஏமாற்றவே முடியாது. அவர் ஒரு ஏமாளி அல்ல. அவர் கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பினவர். அவருக்கு மறைவாக ஒன்றும் இருப்பதில்லை. நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையும் ஆண்டவர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறதான வெளியரங்கமாக இருக்கிறதான காரியங்களையும் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இந்த வசனத்தை ஏன் எடுத்தேன்னா, இன்றைக்கு நம்ம கம்யூனியன் எடுக்க போகிறோம். தகுதி உள்ளவர்களாக எடுக்கணும். அல்லேலூயா. விட வேண்டியதை விட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு, நீங்க ஒருவேளை ஆராதிக்கிறவர்கள் தான், நீங்க ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் தான், நீங்க கை தட்டுறவர்கள் தான், நீங்க அந்நிய பாஷை பேசுறவங்க தான், நீங்க சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் தான், நீங்க ஆமே ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசனம் கூட சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். இதெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் உங்களில் பிரியப்படுறாரா? அதுதான் பாயிண்ட். மனவாட்டியாக நீங்க இருக்கணும்னா, அந்த ராஜ்யத்தில் போய் சேர வேண்டும் என்றால் நீங்க ஆயத்தத்தோடு இருக்கணும்னா, இன்றைக்கு எக்கால சத்தம் கேட்டாலும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் விரும்புகிறதான ஒரு புத்தியுள்ள மகனாக இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் ஒன்று கை தட்டி சொல்லுங்க, அவர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுங்க, எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். இது நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க புத்தி உள்ளவர்களாக மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தி உள்ளவர்களாக மாறணும். நிறைய பேருக்கு உலகத்தில் வாழுகிறதுக்கான எல்லா புத்தியும் இருக்கும். ஆமை, கொஞ்ச காலத்தினுடைய வாழ்க்கைக்கான எல்லா புத்தியும் இருக்கும். ஆனா பரலோகத்துக்கு போகக்கூடியதான புத்தி சீரோவா இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு அவங்களை எல்லாரையும் ஹீரோவாக மாற்றுவாராக. சத்துருவானவன் இன்னைக்கு தோற்று போகணும். அவனுடைய திட்டங்கள் தோற்று போகணும். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னம் அதற்காக இன்றைக்கு வெளிப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஆயத்தம் இல்லாத கன்னிகைகள். ஆயத்தம் இல்லாத கன்னிகைகள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்தில் 3-4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்க பார்க்கலாம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். புத்தி உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்க? எண்ணெய கொண்டு போனாங்க. புத்தி இல்லாதவங்க எண்ணெய கொண்டு போகல. இது வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள ஒரு சிந்தையை கொடுத்தார். அநேக விசுவாசிகள் என்ன தெரியுமா, புத்தி உள்ளவர்களை போல நினைப்பாங்க, ஆனா புத்தியே இருக்காது. என்னன்னா, இப்போ மார்னிங் காலையில ஜபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? காலை ஜபம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா நாளும் வேத வசனத்தை வாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? பாத்தீங்களா? ஆயத்தம் இல்லாத கன்னிகைகள் எப்படி தெரியுமா அவங்களுடைய காரியம்? நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு ஜபிக்கலாம், நாளைக்கு பைபிள் வாசிக்கலாம், எல்லாமே நாளைக்கு, எல்லாமே நாளைக்கு, நாளைக்கு. நான் திருப்பி சொல்றேன், இந்த பீடம் நாளைக்கு இருக்கும், இந்த கீபோர்டு நாளைக்கு இருக்கும். யாருக்காக ஒருத்தங்க தைரியமா சொல்ல முடியுமா நான் நாளைக்கு இருப்பேன்னு? யாருக்காக சொல்ல முடியுமா
நாளைக்கு நான் நல்ல கஞ்சி வைப்பேன், நாளைக்கு நான் டியூட்டி போவேன், நாளைக்கு நான் அதை பண்ணுவேன், நாளைக்கு நான் வீடை வைப்பேன், நாளைக்கு நான் ஃப்ளைட் டிராவல் பண்ண போறேன். யாருக்காக சொல்ல முடியுமா? ஆனா கர்த்தருடைய காரியம் வரும் பொழுது முழங்கால் படி போட்ட உடனேயே நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, காலையிலே போனது, ஸ்தோத்திரம், இன்னைக்கு கொஞ்சம் தூங்கிடலாம், பிள்ளைங்க எல்லாம் கவனிங்க, இன்னைக்கு கொஞ்சம் கதை புக்கு வாசிக்கலாம், நாளைக்கு நம்ம ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நாளைக்காக ஒதுக்குறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயத்தமில்லாத கன்னிகைகள் அவர்கள். நாளை என்று சொல்லி ஒதுக்காது, இன்றைக்கு செய்ய வேண்டியதற்கான காரியத்தை இன்றைக்கு செய். ஒரே ஒரு காரியத்தை உதாரணத்துக்காக சொல்றேன். இன்னைக்கு பயங்கர பசிக்குது, பசிக்கிறதுக்கு நாளைக்கு பார்த்துக்கலான்னு யாராவது இங்க இருக்கிறவங்க சொல்லுவீங்களா? நல்லா பசிக்குது, ஆமே, நம்ம அவனா எனக்கு இப்பந்தான் வேணும், இப்பந்தான் வேணும், எனக்கு கொடுக்குறீங்களா இல்லையா, எனக்கு சாப்பாடு போடுறீங்களா இல்லையா, எனக்கு பசிக்குது. ஒரு வாட்டி சொல்லுவான், ரெண்டு வாட்டி சொல்லுவான், அல்லன்னா கீழே புரண்டு அவனுடைய வேலையை காட்டுவான். ஹல்லேலூயா. உலகத்துக்குரியதான மாம்சத்தை வளர்த்துக்கிறதற்காக இன்றைக்கு தேவைப்படுகிறதான காரியத்தை உடனே செய்யும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கக்கூடியதான அந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்காக ஏன் காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? உடனே செய்ய வேண்டியது உடனே செய். நாளை நாளை என்கிறதான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகன்று போவதாக. ஆமே, ஞானஸ்நானமா இன்னைக்கு ஒப்புக்கொடு. ஆமே, ஸ்தோத்திரம், வேதம் வாசிப்பா இன்னைக்கு ஒப்புக்கொடு. நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆண்டவருடைய திட்டத்திற்காக இன்றைக்கு விட்டு கொடுக்க வேண்டியதான உன்னை இன்றைக்கு அர்ப்பணித்துக் கொள்வாயாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல தட்டி ஒண்ணு சொல்லுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க மக்களே. சந்தோஷமா சொல்லுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நாளைக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது. இயேசு ராஜா சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய மனவாட்டிகளாக நாம் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்க வேண்டியதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயத்தமாக காத்திரு, ஆயத்தமா காத்திரு. மூன்றாவது காரியம், நித்திரை மயக்கம் அடைந்த கன்னிகைகள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38 41 வசனம் வரை வாசிக்கும் பொழுது நித்திரை மயக்கம் அடைந்ததான காரியத்தை நாம் பார்த்து கொள்ள முடியும். வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது காரியம், நித்திரை மயக்கம் அடைந்ததான தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கவே கூடாது. ஆண்டவர் விரும்புகிறதான காரியம் என்ன? நாம் விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? விழித்திருக்கிறவர்களாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களோடு சொல்லுகிறார், நீங்க போய் ஜெபிங்க. ஆமே, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நாம் கதறி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போன்னு சொல்லும் பொழுது சீசர்கள் நித்திரை மயக்கம் உள்ளவர்களாக அவர்களுடைய ஆமே சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் ஜெபத்தை மறந்து போனார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், 1 மணி நேரமாகலும் ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரமாகலும் ஜெபிக்க கூடாதா? இன்றைக்கு இந்த இடத்துல விட்டு கடந்து போகும் பொழுது, மணவாளனாகிய ஆமென் கர்த்தராகிய தேவன் கடந்து வரும் பொழுது, மணவாட்டியாகிய நாம் அந்த இடத்துல கடந்து போகணும்னா ஆண்டவரோடு பேசுகிறதான ஒரு ஐக்கியம் நமக்கு உண்டாக வேண்டும்.
ஐக்கியம் உண்டாக வேண்டும். ஜெபிக்கிறதான பழக்கம் உண்டாக வேண்டும். நாளைக்கு என்று சொல்லி இதுவரைக்கும் நீட்டி வைத்ததான காலங்கள் போதும். இயேசு உங்களுடைய சத்தத்தை கேட்க விரும்பிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு செய்தி கேட்டாலும் அநேக பேர் ஆமே ஸ்தோத்திரம் நித்திரை மயக்கம் அடைந்தவர்களை போல, ஆமே ஸ்தோத்திரம் இப்பொழுதும் தூங்கி கொண்டிருக்கிறவர்களை போல, எனக்கு ஒன்றும் கேட்கல, இவங்க பேசுறது எனக்கல்ல வேற யாருக்கோ பேசுறது போல நித்திரை மயக்கமாக இருக்கிறதான அன்பு தேவ பிள்ளைகளே, சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய திட்டங்களுக்காக நம்மை விட்டு கொடுப்போமாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல ஒரு சின்ன ஒரு சர்ச் இருந்துச்சாம். அந்த சர்ச்சில் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு பயங்கர ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, எங்களுக்கு நைட் ஒன்றும் தூங்கவே முடியல. அப்போ போலீஸ்காரங்க ஆன்லைட் சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கும் பொழுது போலீஸ்காரங்க அப்படியே வந்து பார்க்கும் பொழுது 4-5 பேர் இருந்து நல்லா ஆராதிக்கிறாங்க, அதுலயும் 4 பேர் இருந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்காரங்க சொல்றாங்க, உங்களுக்கு தான் தூங்க முடியல, அந்த பெரிய கொட்டடிச்சு பாட்டு பாடுற இடத்துலயும் அவங்க இருந்து நல்லா தூங்குறாங்க. இப்ப பாருங்க, பைபிள் எடுத்தாதான் தூக்கம், ஜபிக்க உட்கார்ந்தாதான் தூக்கம் வரும். அனுபவப்பட்டிருக்கிறீங்களா? யாராவது அனுபவப்பட்டிருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். பைபிள் எடுத்தாதான் தூக்கம். யாராவது உபதேசம் சொன்னாதான் நல்ல வார்த்தையா இருக்கும், நம்மை அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறதான வார்த்தையா இருக்கும். அந்த டைம்ல தான் தூக்கம் வரும். சோம்பேறியே, எறும்பு நடத்தில் கற்றுக்கொள். சுறுசுறுப்பா இருக்குது. ஆண்டவர் நமக்கு பலனை எதுக்கு கொடுத்திருக்கிறார்? இன்னைக்கு திட்டுறதல்ல, இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் பேச போறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, பரலோகத்துக்குரியதான ஆசீர்வாதம். ஆமா, அதுதான் நிரந்தரமானது. அந்த நிரந்தரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் தகுதியாக வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது சத்துருவானவன் உங்க செவிகளை அடைக்க பார்ப்ப, கொஞ்சம் திறந்து விடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை விட்டுருங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், தூங்குற நீ விழித்துக் கொள்வாயாக. அன்றைக்கு அவர்கள் நித்திரை மயக்கம் அடைந்ததுனால அவர்கள் அந்த நித்திய ராஜ்யத்தில் போகிறதை இழக்கப்பட்டது போல நாமும் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ விழித்திருப்பாயாக, நீ விழித்திருப்பாயாக. உன்னுடைய ஜபத்தில் ஒரு விழிப்புண்டாகட்டும், ஸ்தோத்திரத்தில் ஒரு விழிப்புண்டாகட்டும். ஆமை, கை முடக்கி தூங்குறதான ஒரு சுபாவம் இருக்கிறது என்றால் தூக்கம் வருகிறதற்கு முன்பாக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். ஒரு நல்ல ஒரு ஐடியா சொல்றேன். உங்களுக்கு யாருக்காக ஜெபிக்க ஆமை தோன்றி நீங்க ஜெபிக்க போகும்போது தூக்கம் இருந்துச்சுன்னா உங்களுடைய காரியங்களை சொல்லாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, தூக்கம் தானாக ஓடி போகும். அதுபோல இன்ட்ரெஸ்ட் இல்லாம பைபிளை வாசிக்காதீங்க, தொடாதீங்க, அது பிரயோஜனமற்றது. இன்ட்ரெஸ்டோட கதை புக்க விட மேலான ஒரு தங்க கொடத்தாண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆராய்ந்து வாசித்து பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலே நீங்க உட்புகுந்து கொள்வீர்களாக. ஆண்டவர் உங்களோடு கூட அந்த வசனத்தின் மூலமாக பேச ஆரம்பிப்ப. சத்துருவுக்கு என்ன தெரியுமா? வசனங்கள் உங்களுக்குள்ள நுழைய விடாதபடிக்கு, ஜபத்தின் ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு தூக்க மயக்கத்தின் ஆவியை தந்திருக்கிறான்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, அந்த தூக்கத்தை நான் என் காலுக்கு கீழே மிதிக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த விடுதலை இங்க நடக்க போகுது. இந்த விடுதலை இங்க நடப்பதாக. ரிகாலாபா சந்தர் பிரமாந்தனா ரபர்த்தனா. பல நாட்கள் ஆயிருச்சு உண்மையை ஆண்டவரை நோக்கி பார்த்து, பல நாட்கள் ஆயிருச்சு மனவாட்டி என்கிறதான நிலைமையில இருந்தும், பல நாட்கள் ஆயிருச்சு உண்மையை ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, பல வருஷங்கள் ஆகி போச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், மனப்பூர்வமா என்ன நோக்கி பாப்பியா? மனப்பூர்வமா என்னுடைய முகத்தை பாப்பியா? நான் உன் கூட பேச ரெடியா இருக்கிறேன். அவர் பேச துவங்கும்போ குரட்ட வலிக்கவும் நம்ம தொடங்கிடுவோம். ஸ்தோத்திரம். அவர் ரெடியா வருவார். ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் அதோட முடியும். ஆமா, அந்த டைம்ல யாருக்கும் ஆண்டவர் நம்ம கூட பேசுறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமா, இது ஒரு பயங்கரமான பிசாசின் போராட்டம். மணவாளனோடு கூட இணைய விடாதபடிக்கு போராடுகிறதான போராட்டம். எத்தனை பேர் இதை துரத்த விரும்புறீங்க? எத்தனை பேர் இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம்? ஆண்டவர்னு அந்த ஐக்கியம் நமக்கு வரணும். ஆமே, எப்போ நான் வீட்டில் சொல்லிட்டே இருப்பேன், நம்ம சும்மா ஒன்று ஜபிக்கிறதல்ல, ராஜாதி ராஜாவோடு கூடயாக்கும் நம்ம ஜபிக்கிறோம். அவரோடு ஜபிக்கும் பொழுது அந்த ஐக்கியம் வந்தா எப்படி ஒன்னால தூங்க முடியும்? தூங்க முடியுமா? முடியுமா? இங்குள்ள ஜனாதிபதி நம்ம பக்கத்துல வந்து இருந்துச்சுன்னா, ஐயா நான் தூங்கிட்டு வரேன்னு சொல்லுவோமா? அவர் நம்ம பக்கத்துல வந்திருக்கிறாரு. நரம்புகளை, எலும்புகளை, மாம்சம் முழுவதையும் உருவாக்கி, ஆமே ஸ்தோத்திரம், நம்மை அழகாக வாழ வைத்ததான கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்கிறதுக்காக வரும் பொழுது இது வேண்டாம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வீர்களாக. நாளைக்கு என்று சொல்லாத, இன்னைக்குள்ள காரியத்தை இன்னைக்கே செஞ்சிரு. ஆமென், அல்லேலூயா. நான்காவது காரியம், ஏமாற்றம் அடைந்த கன்னிகைகள். ஏமாற்றம் அடைந்த கன்னிகைகள். இந்த 3 பாயிண்ட்லையும் நம்ம விட்டு போட்டோம்னா நிச்சயமாகவே ஏமாற்றத்தை பார்க்க முடியும். எரேமியா 17ஆம் அதிகாரம் அதனுடைய 5லிருந்து 8வது வசனம் வரை வாசிங்க பார்க்கலாம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வழியிலே கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலோ குடியில்லாத ஓர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதோ கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதோ உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதோ மழைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். மரத்தை போல் இருப்பான். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறதான மனுஷன் ஏமாற்றம் அடையாத கன்னிகை. கர்த்தரையே ஆமென் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதான மனுஷன் ஏமாற்றம் அடைந்ததான கன்னிகைகள். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஆமென், கர்த்தரை நம்பி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, நீ கரளையாய் போனதான செடியை போல அல்ல, கர்த்தருக்குள்ள புஷ்டியாய் வளருகிறதான கண்டாய் நீ மாற்றப்படுவாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இன்றைக்கு விரும்புகிறார். கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக சரியான மணவாட்டியாக நீங்க மாற்றப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக இந்த தேசத்தில் வைக்க ஆரம்பிப்பார். ஒரு 10 நிமிடம் ஆமை இந்த வார்த்தையை பேசும் பொழுது இந்த இருக்கிறதான இடங்களில் இருக்கிறதான உங்களுடைய குடும்பங்களில் நடக்க வேண்டிய காரியங்கள் ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார். ரிகம்தனா ரபர்த்தனா ரபர்த்தனா, உணங்கினதான மரம் அல்ல, நீ செழித்துவங்கி வளருகிறதான மரமாக ஆண்டவர் உன்னை மாற்றப் போகிறார். காரணம், கர்த்தரை தேடுகிறதான தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபட்டு போவதில்லை. ஆமென். ஏமாற்றம் அடைந்த கன்னிகைகள் கரளையாய் போன செடியை போல் இருப்பார்கள். நீங்க செழித்தோங்கி வளர்கிறதான செடியாக மரமாக வளருவீர்களாக. ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறதான மரமாக வளருவீர்களாக. உங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். கொஞ்சம் ஜப சிந்தையோடு இருக்கிறீங்கன்னா ஆவியானவர் உங்க கூட இடைப்பட விரும்புகிறார். இதுவரைக்கும் சத்துருவானவன் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளுக்கு விட்டு விலக வச்சிருக்கிறான். ஆண்டவர் ஒரு புதிய திட்டத்தை இன்றைக்கு திறக்க போகிறார். ஏமாற்றம் அடைந்த கன்னிகையாக அல்ல, இந்த உலகத்திலும் பரலோகத்துக்கு ஒத்ததான ஆசீர்வாதத்தை பெற்று எழும்பத்தக்கதாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ரோதோ ரிபார் பிரமாந்தனா ரமர்த்தனா, எங்க கை வச்சாலும் கரளையாய் போன செடியை போல உங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது என்றால் இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய திட்டம் உங்களுக்கு வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய செயல்கள் வெளிப்பட போகிறது. இந்த உலகத்தில் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென் சொல்றவங்க ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க குட்டையாய் இருக்கிறவர்கள் அல்ல, நெட்டையாய் வளருகிறவர்கள்.
இந்த வசனத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய கரம் சில குடும்பங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறத உணர்கிற, பல காரியங்களை மறந்து, தூக்கத்தை மறந்து, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க ஓடி ஓடி கடந்து வந்ததான தம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமை ஒலிவர மர கன்றுகளை போல நீங்க வளர போறீர்கள். ஆமை செழிக்க போகிறீர்கள். ஒரு செழிப்பாண்டவர் கொடுக்க போகிறார். ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமை இதுவரைக்கும் நடந்ததான திண்மைகள் அதை எல்லாவற்றின் நன்மையாக ஆண்டவர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ஆவியானுடைய பிரசன்னம் வசனத்தை பேசி கொண்டிருக்கும் பொழுது இறங்கி வருகிறத உணர்கிற ஆயத்தமாகிறதான கன்னிகைகளாக நீங்க உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது உலகத்துக்குரியதான காரியத்தை நீங்க தேடி போக தேவையில்லை. கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் கமான் விசுவாசியே உங்களை பின்தொடர்ந்து கடந்து வர போகிறது. ஓ ரிபார்த்தனா ரபர்த்தனா. அந்நிய பாஷை பேசுறவங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். ரித்தான ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர்ந்து கடந்து வர போகிறது. நீ கரண்ட செடி அல்ல, செழித்த ஒரு மரமாக, செழித்த ஒரு விருட்சமாக, ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறதான விருட்சமாக, அநேகருக்கு சாட்சியான விருட்சமாக, உங்களை பார்த்து அநேக பேர் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறதான மரமாக, உங்களை கனி கொடுக்கிற மரமாக மாற்ற போகிறார். அம்தல் பிரமாந்தனா ரகதா. நான் இப்ப சொல்லுகிறேன், பல மைல் தூரம் தாண்டி இந்த இடத்துல கடந்து வந்து ஆராதித்து திருப்பி போகிறது வறுமையாக போகிறதற்காக அல்ல. பெற்றுக்கொண்டு கடந்து போக போறீங்க. பெற்றுக்கொண்டு கடந்து போக போறீங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் உங்க கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார். அந்த திட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்ற போகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ரிபார்த்தனா. இன்னைக்கு எத்தனை பேர் விட்டு கொடுக்க விரும்புறீங்க? இன்னைக்கு செய்ய வேண்டியதை நான் இன்னைக்கு செய்ய போறேன். ஆமே. ஆண்டவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. அவர் உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் உண்மையா இருக்கிறார்களோ அவர்களுக்காக பரலோகத்தின் மழை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இப்பொழுதே பெய்திறங்குகிறதை பார்க்கிறேன். இப்பொழுதே பெய்திறங்குகிறதை பார்க்கிறேன். ரோத்தோலிபா பிரமஹர்த்தனா. இப்பொழுதே பெய்திறங்குகிறத பார்க்கிற. ஆமே. அந்த மழையில நனைந்து கொள்வீர்களாக. வறட்சிகள் மாறட்டும். ஆவிக்குரிய வறட்சி மாறட்டும். ஆமே. உன்னுடைய ஜெப வறட்சி மாறட்டும். வேத வாசிப்பின் வறட்சி மாறட்டும். இந்த தேசத்தில் கொண்டு வந்ததான திட்டம் நீ வறண்டிருக்கிறதற்காக அல்ல, செழிக்கிறதற்காக. ஆமே. ரெண்டு விதத்தில் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க செழிக்க போறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிக்க போறீங்க. சத்துருவானவன் சிந்தையில நீ கரண்டு போகிறதற்காக கொண்டு வந்ததான திட்டத்தை இதோ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். அவனுடைய கரண்ட சுபாவம் மாறி போவதாக, மாறி போவதாக. சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஷோல் பிரகார்த்தானா மார்த்தாரா. நான் விசுவாசத்தோடு கட்டளை எடுக்கிறேன். இங்க இருக்கிறதான சிலரை கொண்டுதான் இந்த தேசத்தை அசைக்க போகிறார். ஆமே. திருப்பி சொல்லுகிறேன். நீ கரண்ட விசுவாசம் அல்ல, செழித்த விசுவாசமா மாறு. இன்னைக்கு கரண்டு போனதான சுபாவம் அல்ல, உன்னுடைய சிரிப்பிலேயே ஒரு மகிழ்ச்சி உங்க குடும்பத்தில் பெருகுவதாக. The name of Jesus. Hallelujah. நான் வசனத்தை பேசிட்டு இருக்கும் பொழுதே சாத்தான் தோற்று போறான். அவனுடைய திட்டம் தோற்று போகுது. இன்னைக்கு கம்யூனியன் நமக்கு ரெடியா இருக்கு. ஆமே ஸ்தோத்திரம். அதை நம்ம புசிக்கும் பொழுது அவனுடைய திட்டங்கள் எல்லாம் கீழே விழப்போகுது. நான் ஒரு குதிச்சு சொல்ல போகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமே. குடும்பங்களை வறட்சிக்குள்ளாக, ஆமே சமாதான வறட்சி, ஆமே சந்தோஷ வறட்சிக்குள்ளாக கொண்டு போடுகிறதான உன்னுடைய திட்டம் இதோ தோற்று போகுது.
ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகளை வறட்சிக்கு நேராக கொண்டு போகிறதான திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் உடைந்து மாறுவதாக, உடைந்து மாறுவதாக. கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக. கையை உயர்த்தி ஆமென் சொன்ன நல்ல ஆமென் சொல்லணும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு உங்களை கொண்டு வந்தது கர்த்தருடைய அநாதி தீர்மானம். உன்னுடைய வறட்சியை வந்து தூக்கி எறிகிறதற்காக. ரோப்ரபாலா ஷாம்ப்ரபா தோரா மார்த்தனா ரோத்தோ ரீமா பிரமாந்தனா, உன்னுடைய வறட்சியை ஒன்று தூக்கி எறிகிறதற்காக. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல விரும்புறீங்க? ஜப வறட்சி என்னை விட்டு மாறப்போகுது, ஜப வறட்சி மாறப்போகுது. ஓ ரிகாந்தனா ரகதா, சந்தோஷம் இல்லாமை என்கிறதான வறட்சி மாறப்போகுது. ரிகந்தனா ரபர்த்தனா பௌரா, அந்த இந்த வறட்சியோடு இன்னைக்கு எழும்ப மாட்டீங்க, இந்த வறட்சியோடு எழும்ப மாட்டீங்க. ஆவியானவர் இன்னைக்கு சிலரை தொடுகிறத பார்க்கிறேன், சிலரை தொடுகிறத பார்க்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறத பார்க்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹalleluya. நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வெண்வஸ்திரம் தரித்ததான பரிசுத்த ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் அசைவாடுகிறார். சில குடும்பங்கள் அப்படியே கவனிக்கிறார். ஹalleluya. நீ ஏமாற்றத்தோடு ஆராதிக்கிறவன் அல்ல, இன்றைக்கு வெற்றியோடு ஆராதிக்கிறவனாக ஆண்டவர் உன்னுடைய தலையெழுத்தை மாற்ற போகிறார். கையை தட்டி ஒண்ணு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஓ ரபா ஷபா பாபா லக்ரோபா தோரிமா பிரா ருப்ரமா தானரா ரோப்ரோபோ தானா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அந்த கர்லையான போன செடியை போல அந்த பாயிண்ட் ஆண்டவர் திருப்பி பேச சொல்றாரு, திருப்பி பேச சொல்றாரு. ஓ ரிபால் பிரமாந்தனா, திருப்பி அதை 2 வார்த்தையை நான் பேசுறேன். ஆவிக்குரிய வறட்சியை மாற்றுவார். ஆமென் ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான வறட்சி ஆண்டவர் மாற்ற போகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. சொல்லுகிறவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீ பின்னால தேடி போக தேவையில்லை. அந்த நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர்ந்து கடந்து வரப்போகிறது. மணவாளனுக்கு ஏற்றதான மணவாட்டியாக, ஏமாற்றம் அடைந்ததான மணவாட்டியாக அல்ல, ஆண்டவருடைய சித்தம் செய்கிறதான மணவாட்டியாக நீ மாறும் பொழுது நீ தான் உயர்ந்திருக்க போகிறாய். ஹalleluya, அல்லேலூயா. ராப்தோ ரிபார்த்தனா. ஆமென். ஒரு பாவப்பட்ட ஒரு சகோதரியும் ஒரு பெரிய ஒரு பாஸ்டர் அவங்களும் பரலோகத்தில் இருந்தாங்களாம். எங்க இருந்தாங்க? பரலோகத்தில் இருந்தாங்களாம். பரலோகத்தில் இருக்கும் பொழுது பாட்டியம்மா இறங்கி வாரதான கொட்டாரம் பயங்கரமா இருந்துச்சாம். அவங்க பாவப்பட்ட அவங்க வந்ததான கொட்டாரம் பயங்கரமா இருந்துச்சு. இவங்க தீர்க்க தரிசனம் எல்லா வரங்களையும் பெற்றவங்க சின்ன ஒரு குடில இருந்து வராங்களாம். அம்மாவை பார்த்து கேட்டாங்களா அந்த பாஸ்டர் அவங்க, உங்களுக்கு எப்படி கிடைச்சிருச்சு, உங்களுக்கு எப்படி கிடைச்சிருச்சு? அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்க, மக்களே நான் நீ எல்லாம் அந்நிய பாச சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது என் அப்பாவோடு எப்பொழுது நான் தொடர்பா இருந்தேன், எப்பொழுது ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தேன், எல்லா நேரங்களும் ஆண்டவருடைய முகத்தை பார்த்தேன். எனக்கு சந்தோஷம் ஆண்டவரோடு கூட பேசும்போது மட்டும்தான். அல்லையோ, உனக்கு நிறைய பேர் இருந்தாங்க, எனக்கு நீ அவர் மட்டும்தான் இருந்தார். அதனால என்னுடைய நீதியை பார்த்து ஆண்டவர் அதை கொடுத்தார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆகதான் சொல்லுகிறேன், அந்நிய பாச பேசி பிரயோஜனம் இல்லை, தீர்க்க தரிசனம் பேசி பிரயோஜனம் இல்லை, ஆராதனைக்கு முடங்காம போய் பிரயோஜனம் இல்லை. உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான், அதுதான். உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான்? கரண்டு போயிருக்கிறானா, வறட்சியா இருக்கிறானா, ஜபம் வறண்டு போயிருக்கா, எப்படி இருக்கு, அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா போதும். அடுத்த லெவல்ல செய்ய வேண்டியது அவர் செய்வார். ஆமே. இன்னைக்கு இந்த வார்த்தை கொஞ்சமாக ஏதோ ஒரு வார்த்தையாகலும் என்னை தொட்டுச்சுன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய திட்டத்துக்காக என்னை விட்டு கொடுக்க விரும்புகிறேன், கர்த்தருடைய திட்டத்துக்காக விட்டு கொடுக்க விரும்புகிறேன். ஷாலா பார்த்தானா ராம்துனா ரகதா. நான் இன்னைக்கு எல்லாரும் பார்த்து சொல்லுகிறேன், நம்ம ஆவிக்குரியவங்க உங்க வீட்டில் ஜெபம் உயரணும், ஜெபம் உயரணும். பிள்ளைகளும் சேர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறதான ஜெபம் உயர்ந்தே ஆகணும்.
ஆமென், 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 ஆமென். சத்துருவானவன் தொடுகிறதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானமாகவே எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். காலையிலும் மாலையிலும் என்றால் கர்த்தரையே சேவிப்பேன். எல்லா நேரத்திலும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பேன். ராப்தா ராப்ரா பாத்தோ ரீ பார்த்தனா கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க தான் ஆண்டவர் கேட்டதான மனவாட்டி, நீங்க தான் ஆண்டவர் கேட்டதான மனவாட்டி. உங்களை கொண்டுதான் ஆண்டவர் அறுவடைகளை செய்ய போகிறார். உங்க மூலமாக அநேக மனவாட்டிகள் ஆயத்தமாக போகிறார்கள். ஹல்லேலூயா. அநேக மனவாட்டிகள் ஆயத்தமாக போகிறார்கள். அநேக பேர் ஆயத்தமாக போகிறார்கள். நீங்க சொல்லுவீங்க, அந்த சூசமாவா நான் தான் சுவிசேஷத்தை சொன்னேன். ஆமே, சொல்லுவீங்க அந்த ராஜு பிரதரா நான் தான் சொன்னேன் சுவிசேஷத்தை. ஹல்லேலூயா, நான் தான் சொன்னேன். அப்படியே ஒரு மாதிரி துக்கத்தோடு இருந்தாங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொன்ன, ரட்சிக்கப்படுறார், ஞானஸ்நானம் எடுத்தார், சபையோடு சேர்க்கப்பட்டார் என்று சொல்லுவீங்க. ஆமா, எவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு ஒத்ததான சந்தோஷம் உங்க தலைமுறைகள் கொடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சமாதானத்துக்கு ஒத்ததான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த உலகத்தினுடைய எந்த பணத்தினாலும் கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொன்னதான திட்டத்துக்கு என்னையும் என் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறேன். ஷாலா பார்த்தனா உட்கார்ந்து இருக்கிறதான இடத்துல எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். லா ப்ரோபாத்தானாரா ரோப்ரோதோலி பாஹார்த்தோனே மேரே அம்தல் பிரபாந்தனா ரபர்த்தனா. மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிறதான மணவாட்டியே, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? மணவாட்டியே, தேங்க்யூ ஜீசஸ். காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையின் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். ரெண்டு கரங்களை உயர்த்தி மகிமையின் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இதுவரைக்கும் இல்லாத சமாதானம் சில குடும்பங்களில் தங்க போகிறதா? ஓ, சிலருடைய அர்ப்பணிப்பு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஓ, இதுவரைக்கும் இல்லாத பரலோக சமாதானம் உங்க குடும்பங்களில் ஆளுகை செய்ய போகிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத கோபங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், வார்த்தை போர்கள் இயேசுவின் நாமத்தினால் உடைந்து மாறுவதாக. அந்த நாள் மணவாட்டி என்கிறதான அத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க. அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். பரிசுத்தரே, வார்த்தை தந்தவர், இது இன்னைக்கு முளைத்து பலன் கொடுக்கிறதான வார்த்தைகளாக மாறட்டும். என் ஜனம் கரண்டு போன செடி அல்ல, இவர்கள் செழித்தோங்கிறதான செடியாக வளரட்டும். கர்த்தருடைய திட்டத்துக்கு விட்டு கொடுப்பார்களாக. நாளைக்கு 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 என்கிற சொல்லுகிறதான அவர்களுடைய திட்டம் மாற்றப்படுவதாக. இன்றைக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கே செய்ய கிருபை கொடுங்க. ஆமென், 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 ஆமென். நான் நிறைய பேர் நிற்கிறதாக நினைத்து கேட்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய திட்டங்களுக்கு கட்டளைகளுக்கு என்ன விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம்.
ஆமென். ஞானஸ்நானம் ஆகட்டும், மற்ற காரியங்கள் ஆகட்டும், கர்த்தருடைய திட்டங்களுக்கு என்ன விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க தயவு செய்து அங்க இங்க பார்க்க கூடாது. அத்தனை பேரும் கரங்களை பரலோகத்து நேராக உயர்த்துங்க. இந்த கம்யூனியனுக்கு உங்களுக்கு ஆமே ஸ்தோத்திரம் பங்கு பெற முடியலன்னா அடுத்த கம்யூனியனுக்காக மனவாட்டியாக நான் வந்து உட்காருவேன்னு சொல்றவங்க கையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க பார்க்கலாம். ரோ ப்ரோலாபா சம்தர் பிரமாந்தனா ரமர்த்தனா பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட விரும்புகிறார். அந்த நாள் நல்ல நாள், அந்த நாள் இன்ப நாள், அந்த நாள் பாக்கிய நாள், அந்த ராஜ்யத்தில் தரிசிக்கத்தக்கதாக உங்களுடைய ஆமேன் ஆமேன் உங்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறத உணர்கிறேன். உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பல குறைவுகள், பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டு. ஆகவே மனவாட்டி என்கிறதான அந்த ஸ்தானத்தை அந்நிய பாச பேசினாலும் நஷ்டப்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், உன்னை திருப்பி மக்களை நான் சேர்த்து கொண்டேன். நல்ல ஒரு மனவாட்டியாக, நீ தூங்குற மனவாட்டி அல்ல, விழித்திருக்கிறதான மனவாட்டி. ஆராதனையா விழித்துக்கொள், எல்லாத்திலையும் விழித்துக்கொள். Name of Jesus. உன் ஆண்டவருக்கு நேராக இணைக்க விடாதபடிக்கு போராடுகிறதான போராட்டம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே குப்பையில போடுகிறேன். அவனுடைய திட்டம் உடைக்கப்படுவதாக. செய்கிறபடி நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.